நம்ம இன்றைக்கி ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தைக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி எருமையை பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனை எருமை, கண் எருமைலாம் கிடைக்கும். சந்தை ரொம்ப வதியாக இருக்குங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஃபுல்லாக மழைங்க, அதனால் வதியாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். அதனால் எருமை வரத்து குறைவுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்தா எருமை கம்மியாக தான் இருக்குது. இல்லை வித்துருச்சான்னு தெரியல. வித்துருந்தா அங்கே கட்டிருப்பாங்க, பார்க்கலாம். இன்னைக்கு எருமை வரது குறைவா இல்லை அதிகமா? கொஞ்சம் கம்மி தாங்க. ஏங்கண்ணா இன்னைக்கு வத்தக்கறவையும் கொண்டு வந்திருக்கீங்க? பெரிய கண் எருமை உங்களுதா? இல்லை கண் எருமையும் வந்திருக்கு இன்றைக்கி. எருமை ஆல்மோஸ்ட் ஒரே டைப்பில் தான் இருக்குது. கேட்டதுக்கு சந்தையில் எறும்பு குறைவுன்னு சொல்கிறாங்க. ஒரு வத்தக்கரை எறும்பு வந்துருந்தது கண்ணு முன்னாடி. நம்ம வீடு எடுக்க முன்னாடி வண்டி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பெருங்கண்டு எறும்பு வந்துருக்கு இன்னைக்கு. இப்போ 10 எருமை வருதுன்னு வச்சுக்கல, ஒரு எருமை வத்தக்கரை கொண்டாந்துட மாட்டாங்க. ஸோ அதனால் ஆட்டோ கூட எடுத்துகிட்டு வருவாங்க. சென்னை அண்ணா அவே இந்த போச்சு ஒரு சின்ன காணோம். இந்த எருமை 2ஆம் தேதி கிடறிக்கிறாங்க. நேரம் 6 லிட்டர் கரெக்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரே வீட்டில் சந்தைக்கு இப்போ தான் வருதா? மழைனால எருமை குறைவுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் எங்க ஓவரா பண்றேன்? நான் விலையெல்லாம் போடவே இல்லையே. நம்ம எங்கேயும் சந்தையோட தப்பான விலையெல்லாம் நம்ம எதுவும் டிட்டர்மைன் பண்ணுறதில்ல. விலையெல்லாம் கரெக்டாக தான் போடுறோம். வந்து இங்கே ஏதோ விலை அதிகமாக எடுத்து போடுற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த விலையை தான் நம்ம எடுத்து போட்டுட்ருக்கோம். எப்பவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு நீங்கள் வாங்க, யாரையும் நம்பி வாங்காதீங்க. அதுதான் என்னோடய சஜஷன். ஃபஸ்ட்டு சந்தையை பாருங்கள். சந்தையை பார்த்துட்டு நீங்கள் எருமையை ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏதோ ஒரு தொழில் பண்ணுறோன்னா நாம் தான் வந்து அதில் இறங்கணுங்க. இறங்கி வந்து பார்த்தா தான் தெரியும். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியுதோ தெரியலையோ, ஃபஸ்ட்டு வந்து எருமை வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள். ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்ட்டு. கொஞ்சம் சந்தை ஈரமாக இருக்குது, மழை. அதனால் எருமை வரத்தெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். எருமை மாடு எருமை வரத்து ரொம்ப குறைவு. இன்றைக்கி செனை எருமைகளும் நிறையா தான் வந்திருக்கு.
ஊர் ஊரா போய் தொலை கண்ணெருமைங்க. சனேருமைங்க. சந்தையில் எறும்பு வரது பிறகு தான் மாடு வந்து முக்கால்வாசி வருதுன்னா சந்தையில் கால்வாசி தான் எறும்பு வரும். ஆனால் அந்த எருமையிலும் இன்னைக்கு ரொம்ப கம்மியாக வந்துருக்கு மழைனால. வேற சுத்தம்ரா ಅದೇ ಹೊಡೆದು ಅಡಿಯುತ್ತೆ சந்தைக்கு நேரத்திலே தான் வந்துருக்கோம். பட் எருமை பெருசாக இல்லை. அட்லீஸ்ட் எவ்வளோ வாங்கி கட்டியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு பாட்டி வாங்கி கட்டியிருப்பாங்க, அதை கவனிப்போம். இதெல்லாம் எறும்பு வாங்கி கட்டியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஏன்னா வாங்கிட்டு ஒன்று அதிக விலை வந்தால் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா வந்து அடுத்த சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது நடக்கும். சந்தை நேரத்தில் வந்து வாங்கிட்டு திரும்பி மாற்றிட்டுருவாங்க, டைம் மாற்றிட்டுருவாங்க. அந்த பையன் எதுவுமே சொல்லல. ஒரு நிமிஷம் ஏனிங்க என்ன பால் கறக்க அந்த பையன் சனேருமையா? சனேருமை எருமை பெருவெட்டாக தான் வந்திருக்கு எல்லாம். வாங்கி கட்டின எருமை கொஞ்சம் பார்க்கலாம். இதெல்லாம் வாங்கி கட்டின எருமைங்க. வாங்கி கட்டினதில் கூட எறும்பு கம்மியாக தான் இருக்குது, பெருசாக இல்லை. இன்றைக்கி வந்து எனக்கு தெரிஞ்சு எறும்பு 50% தான் வந்துருக்குது.
இதெல்லாம் வாங்கிட்டு விலை பேசிட்டு இருக்காங்க. எருமை வியாபாரி நீங்கள் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்கணுங்க. அவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் போடுற காசு நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். வாங்கி கட்டிடுங்க, பார்த்துக்கலாம். போன வாரம் நிறைய எருமையை கவர் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி சந்தையில் வந்து பாதி எருமை வரலிங்க. கொஞ்சம் வதியில் தான் நடந்துகிட்ருக்கோம், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் வீடியோ ஸ்லோவாக கூட இருக்கலாம். கிடங்கு இது தலசங்கர் அடி மாதிரி இருக்குது. கண்ணு எருமை தான். பார்த்துங்கண்ணா எருமை, இந்த எருமை கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏற்கனவே இந்த எருமை பார்த்தோம், உள்ளார கண்ணுட்டி வெள்ளை டைப்பு. நல்லா வாங்கிக்கிட்டு பெருசாக இன்றைக்கி எருமை வரத்துக்கு குறைவு தாங்க. ரீசன் நிறையா இருக்கலாம். ஒன்று மழை, இந்த வதியில் கொண்டாந்தால் விற்க முடியுமா விற்க முடியாதான்ட்டு அதனால் வராமல் இருந்திருக்கலாம். லாங் டிஸ்டன்ஸில் எருமை மாடெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரும். இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறதுனால உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பாட்டிலேருந்து வருவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாளைக்கு இங்கே வாங்கி கொண்டு போய் வெளிச்சந்தை மோர்பாளையத்தில் கொண்டு போய் விற்க முடியும். அதுக்கப்புறம் சீனாபுர சந்தையில் கொண்டு போய் விற்பாங்க. சிலர்லாம் காட்டு கொண்டு போய் விற்பாங்க. சிலர்லாம் ஃபார்ம் வச்சுட்டு ஃபார்ம்லேருந்து நிறைய மாடு விற்பாங்க. நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் இதாக தாங்க இருக்கும். ஏன்னா பார்த்து நடக்க வேண்டியதாக இருக்குது. வீடியோ கொஞ்சம் கிளியராக இல்லாமையும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி மழை பயங்கரமாக பெஞ்சது நேற்று, அதனால் வலிக்கு விடுற மாதிரி தான் இருக்குது. அதே மாடு ஓரளவுக்கு வந்துருக்குது சந்தைக்கு. அப்படியே நம்ம அங்கே கட்டியிருக்க எருமையை பார்க்க போகலாம். பாருங்க, இந்த எருமை வாங்கி கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு போவோம், பார்க்கலாம். நல்லா இருக்குது, பார்க்கலாம். இருக்குண்டு இதெல்லாம் வாங்கி கட்டின எருமைங்க. இப்போ ரேட் அவங்களுக்கு ஏதாச்சும் தோதுப்பட்டால் அதிகமாக ஒரு 500 1000 லாபம் வேணால் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா வந்து வேறு சந்தைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எருமைலாம் எங்கெல்லாம் இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்கன்னா ஆந்திரா, ஹைதராபாத்து, அப்புறம் பெங்களூரு, மைசூரு, மேங்களூரு, கேரளாவும் வாங்கிட்டு போவாங்க. முதல்ல கேரளாக்காரங்க தான் நிறைய வந்தாங்க. இப்போ வந்து பெங்களூர்லேருந்து தான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நம்ம சோஷியல் மீடியா தான். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதில் எல்லாம் போடுறனால தான் வந்து
என்னென்னா உங்களுக்கு வந்து எருமையில் ரேட்டு அதிகமாக இருக்கிறனால நீங்கள் வந்து கன்றுக்குட்டி வந்து வளர்க்க பாருங்கள். உங்களுக்கு வந்து பால் மட்டும் மெயின் பிஸ்னஸ் இல்லை, நாங்கள் கன்றுட்டி வளர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்றுட்டி வளர்க்க பாருங்கள். இப்போ எருமையும் கொஞ்சம் ரேட்டெல்லாம் 50,000க்கு மேலே தான் இருக்குது. ஸோ நீங்கள் 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் வாங்குறது கஷ்டம்தான். மேபி குறையலாம், சொல்ல முடியாது. ஆனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சாணி இதெல்லாம் உங்களுக்கு காட்டுக்கு தேவைப்படுதுன்னா அந்த கன்றுட்டி வளர்த்தலாம். உங்களுக்கு வைக்கப்பில்லு உங்களுக்கு பில்லெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து கன்றுட்டிலாம் வளர்த்துறது சிறந்தது. அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா எருமை ரேட்டு பயங்கரமாக இருக்குது. ஆனால் என்ன 2 வருஷம் காத்திருக்கணும் நீங்கள் சனியாகிறதுக்கு. அது ஒன்று தான். போன தட்டி மாதிரியே இந்த தட்டி எல்லா எருமையும் கவர் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து எருமை கம்மியாக தான் இருக்குது. ஏன் நேரம் விட்டானுங்க. கிடாரி இருக்கு. வருங்க, அதெல்லாம் கவர் பண்ணிட்டு ஆமாம். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க எருமைக்கு. சன எருமை தாங்க அதிகம். அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 100 எருமை வந்திருக்குன்னா ஒரு 60-70 எருமை சன எருமையாக தாங்க இருக்கும். 30 எருமை கண் எருமையாக இருக்கும். எருமை கொஞ்சம் வெட்டாக இருக்குது. ஒரு 100 எருமைக்கு செஞ்சு நினைக்கிறேன். பாலும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்குது எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எருமை பாங்கு நல்லா சின்னதுலேருந்து பார்த்தீங்கன்னாவே கன்றுட்டிலேருந்து பார்த்தீங்கன்னாவே எருமை பால் நல்லாவே கிடைக்கும். எருமையும் கொஞ்சம் பெருசாகும். நீங்கள் கன்றுட்டியில் கண்டுக்காமல் ஒரு 2 வருஷம் கழித்து சனியானதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு யூஸ் இல்லைங்க. ஸோ கன்றுட்டியாக இருக்கும்போதே பால் மட்டும் பார்க்காதீங்க. பால் நல்லா இது பண்ணுங்கள், தீனி நல்லா போட்டிங்கன்னா கன்றுட்டி உங்களுக்கு பெருசாக வளர்ந்தாவே உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். பாருங்க, இந்த எருமைலாம் கொஞ்சம் கன்றுட்டிலேருந்தே நல்லா பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால தான் எருமை பெருவெட்டாக இருக்குது. அது இல்லாமல் அதோட ஜீனும் ஒரு காரணமாக இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு கொஞ்சம் நல்லா பெருவெட்டு மாடாகவே இது பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பால் ஊற்றுறது மட்டும் பார்க்காதீங்க. அதோட கண்ணுக்கும் வந்து பால் நல்லா கொடுத்துட்டு அதுக்கு என்னென்ன தீனி வேணுமோ அதையும் போடுங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து கண்ணையே வளர்த்துனீங்கன்னா நல்லா எருமை காசு பண்ணலாம். சரி, நம்ம அப்படியே இன்னும் ஒரு 4 எருமை இருக்குது வேறு. அதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துடலாம். 4-5 எருமை இருக்குது அந்த சைடு. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா எருமையும் கவர் பண்ணி ட்ரை பண்ணுறேன். இதாங்க நம்ம பார்க்கக்கூடிய கடைசி செட் ஆஃப் எருமை கட்டியில் இருக்கிறது.
எறும்பு நமக்கு ஃபேஸை காமிக்கணும்னு நினைக்கிறேன். இதை வாங்கி கட்டியிருக்கிறாங்க. திரும்பிச்சுன்னா பார்க்க முடியும். நம்ம அந்த பக்கம் போக முடியல. மேபி ஏன்னா அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எறும்பு பெருவெட்டுங்க. அந்த சைடு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எறும்பு பார்த்தாச்சு. இது நம்ம பெருவெட்டு எறும்பு தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஃபேஸை நல்லா பார்க்க முடியல. இன்றைக்கி எருமை சந்தைக்கு வந்தது ரொம்ப கம்மிங்க. இப்போ வந்து 100 எருமை ஒரு இடத்துல 50 எருமை தான் இன்றைக்கி வந்திருக்கிற மாதிரி இருக்குது. மேஜர் காரணம் வந்து மழை வந்ததுனால வதி அவ்வளோ தூரத்தில் வந்தால் நம்ம இன்றைக்கி விற்க முடியுமோ விற்க முடியாதோ அப்படிங்கிற காரணத்துக்காக நிறைய பேர் வராமல் இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு 4 எருமை இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி வீடியோ க்ளோஸ் பண்ணுறோம். சரிங்க, நெக்ஸ்ட் வீக் எருமை பதிவு பார்க்கலாம். அன்டில் தென் பாய். இன்றைக்கி வந்து சந்தையில் எருமை குறைவு தான். நெக்ஸ்ட் வீக் எருமை அதிகமாக வரும். மழை வராமல் இருந்தால் சப்ஜெக்ட் டு. சரிங்க, பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம்.